2 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சவுதி அரேபியா புறப்பட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் இருதரப்பு உறவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மூலோபாய கூட்டாண்மை கவுன்சிலின் 2வது கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதை எதிர்நோக்கியுள்ளேன். இந்தியர்களின் மத்தியில் உரையாற்றவிருக்கிறேன் என மோடி தெரிவித்தார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் 4 நாட்கள் பயணமாக குடும்பத்துடன் இந்தியா வந்துள்ளார். நேற்று மாலை பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். ஜே.டி. வான்ஸின் குழந்தைகள் மோடி அருகே சென்று அவரின் மடியில் அமர்ந்து கொண்டனர். குழந்தைகளுக்கு மோடி மயில் இறகுகளை பரிசாக அளித்தார். அதை குழந்தைகள் பெற்றுக்கொண்டு விளையாடினர். போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. துக்கம் அனுசரிக்கப்படும் நாட்களில் நாடு முழுவதும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கும். அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. முற்போக்கு கொள்கையோடு பெரும் மாற்றங்களை முன்னெடுத்தவர் போப் பிரான்சிஸ் என்றும் மனிதநேயத்துடன் திருச்சபையை வழிநடத்தியவர் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். தங்கம் விலை என்று ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் அதிகரித்துள்ளது மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராமுக்கு ரூபாய் 275 ரூபாய் உயர்ந்து சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 9,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் நகை பிரியர்கள் கலக்கமடைந்துள்ளனர். வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 111 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கூட்டணி ஆட்சி வேண்டும், திமுகவிடம் 50 தொகுதிகள் மற்றும் துணை முதல்வர் பதவி கேட்க வேண்டும் என சோனியா மற்றும் ராகுலுக்கு தமிழக காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் ஒருவர் கடிதம் எழுதியுள்ளார். திமுக பெரியண்ணன் பாணியில் நடந்து கொள்கிறது, அதில் மாற்றம் வர வேண்டும். காங்கிரசாருக்கு அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கேட்டபோது நமது மனத்திற்கு ஏற்றவர்களோடு கூட்டணி வைக்கலாம் என பதிலளித்துள்ளார். நேர்மைக்கும் உண்மைக்கும் இரு பக்கமும் பஞ்சம், அதனால் நாங்கள் மக்களுடனே தஞ்சம். கூட்டணிக்கு நான் வரவில்லை எனவும் தெரிவித்தார். வெயில் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அரசு சார்பாக இலவசமாக ஏசி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட உள்ளதாக சோசியல் மீடியாக்களில் தகவல்கள் வெளியாகின. இது மோசடியான தகவல், யாரும் நம்ப வேண்டாம் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. இது ஆன்லைன் மோசடிகளுக்கு வழிவகுக்கும், போலி செய்திகளை பகிர வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஹைதராபாத் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடம் 5.9 கோடி ரூபாய் பெற்றதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக கூறியுள்ளது. 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக மகேஷ் பாபுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவைக்கு வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய் ஆகியோர் செல்ல உள்ளனர். 4 விஐபிக்கள் வருகை தர உள்ளதால் கோவை மாநகர் மற்றும் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூர் அரசு ஹாஸ்பிட்டல் அருகே இரு கோஷ்டி இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 6 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. இதில் ஹோட்டலுக்கு உணவு வாங்க சென்ற அலெக்ஸ் என்பவரும் காயமடைந்தார். சிலிண்டர் டெலிவரி செய்தபோது பைக் மீது ஆட்டோ உரசியதால் மோதல் ஏற்பட்டது தெரிய வந்தது. அப்பகுதியில் பதற்றம் நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டு வந்த 18,500 கோடி ரூபாய் நிதியுதவியை நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இதை எதிர்த்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளது. அரசு புதிதாக விதித்துள்ள வரி உயர்வுக்கு ஏற்ப ஜல்லி, எம்சான், பீசான் போன்றவற்றின் விலை உயரும் என கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். டன்னுக்கு 250 ரூபாய், யூனிட்டுக்கு 1000 ரூபாய் விலை அதிகரிக்கும். உதாரணமாக எம்சான் 6000 ரூபாய் என்பது 7000 ரூபாய், ஜல்லி 4000 ரூபாய் என்பது 5000 ரூபாயாக உயரும். இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. 24 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சில தினங்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதை ஏற்று குவாரி உரிமையாளர்கள் தங்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர். கேஸ் சிலிண்டர் உயர்வை கண்டித்து புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் மகிழா காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஏராளமானோர் பங்கேற்று காலி சிலிண்டர்களுக்கு மாலை அணிவித்தும் விறகு அடுப்பு வைத்து பஜ்ஜி சுட்டும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தஞ்சை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2ஆம் நாளான இன்று மாநகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய மாணவர்களின் விசா விண்ணப்பங்களை ஆஸ்திரேலியா கிடப்பில் போட்டுள்ளது. மாணவர் விசா மூலம் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதை தடுக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி நாளுக்கான கிரிவல நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 11ஆம் தேதி இரவு 8:47 முதல் மே 12ஆம் தேதி இரவு 10:43 வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரம். சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்காக 20 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாப்பம்பட்டி பகுதியில் கர்நாடகாவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் கைது செய்தனர். ரவி மற்றும் வில்லியம் தங்கராஜ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.